ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட எக்டோபிக் பிரெக்னன்சி ஜர்னி பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 6 மந்த்ஸுமே எனக்கு வந்து பீரியட் ரெகுலரா இல்லைங்க. எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் ரெகுலரா இருந்துச்சு. பட் இங்க வந்ததுக்கப்புறம் பீரியட் இர்ரெகுலர் ஆயிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இங்க சிவகாசியில தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு காலேஜ் படிக்கிற டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் அங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா பார்ட் டைமா வொர்க் பண்ணியிருக்காங்க. சோ அங்க தான் போணும். அது ரொம்பவே ரிச்சான ஹாஸ்பிட்டல். பினான்சியலி ரொம்ப அதிகமா கேட்பாங்க. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் என்னைய என் ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போயிருந்தாரு. போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 சைக்கிள் பீரியட்ஸ் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐவிஎஃப்ல வந்து என்ன பண்ணுவாங்க? நெறைய எக்ஸ் வந்துட்டு வளர வச்சு அத கலெக்ட் பண்ணி எம்ப்ரியோவா கிரியேட் பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, நார்மல் ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மென்ட்க்கு எனக்கு 10 எக் வரைக்கும் வளர வச்சுட்டாங்கங்க. ஃபேமிலில இருக்கிறோம், கான்டாக்ட்ல இருக்கிறோம் அப்டின்னா, அப்ப அந்த 10 எக்லயும் குழந்தை உண்டாயிராதா? எனக்கு இருக்கிற யோசனை ஏன் அவங்களுக்கு இல்ல அப்டிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஐவிஎஃப்க்கு எப்டி போடுறாங்க? அதே மாதிரியே இன்ஜெக்ஷன் போட்டாங்கங்க. அந்த எக் வந்து கிட்டத்தட்ட நெறைய எக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏதோ சம்திங் ராங் அப்டின்றது என் மனசுல தோணுச்சு. நான் என்னன்னு கேட்கிறேன். ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எக் வளர்ந்ததுக்கு அப்புறம் எக் ரப்சர் ஆகுறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அன்னைக்கு நைட் வந்து கான்டாக்ட்ல இருக்கணுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நாங்க கான்டாக்ட்ல இருந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல எனக்கு சரியான பெயினு. அப்படியே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி ஒரு பெயின். அந்த பெயின என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். உடனே நாங்க எப்படா காலையில விடியும்ன்னு பார்த்து 5:00 5:30க்குலாம் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். வண்டியில என்னால உட்கார முடியல. ஸ்பீட் பிரேக்கர்ல வண்டி ஏறுச்சுனா கூட வயிறு பெயினா இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 டூ 8 ஹவர்ஸ் நான் பெயின தாங்கியிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஊசியெல்லாம் போட்டாங்க. எனக்கு அந்த பெயின் குறையறதுக்காக ஊசி போட்டாங்க. அப்பயும் அவங்களா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர, என்கிட்ட பெர்சனலா எதுவுமே சொல்லல. ஆனா ஏதோ சம்திங் ராங்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்புறம் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துமே மைல்டா பெயின் இருந்ததுங்க. எனக்கு கரெக்ட்டா அந்த 1 மந்த் முடியவும் கரெக்ட்டா டேட் ஆயிருச்சு. பீரியட் வந்துருச்சு. அப்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் நான் செலவு பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இவ்ளோ தூரம் நம்ம செலவு பண்ணிட்டு நமக்கு பேபி நிக்கலையே! அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸ்ல திரும்ப பீரியட் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த பீரியட் எப்படி சொல்றது? ஒரு மாரி டார்க் ப்ரவுன் கலர் மாதிரி பீரியட் மாதிரியே இல்ல. அது ஒரு சம்திங் வித்தியாசமா இருந்தது. நான் ஆனா பீரியடுன்னு நெனச்சுட்டு சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்ல. என்னமோ நடந்திருக்கு. அதனால வந்திருக்குங்கிற மாரி நான் நெனச்சேன். ஆனா, எனக்கு ஸ்டொமக் பெயினும் சேர்ந்து வந்துச்சு. அந்த பெயின் எப்ப வரும்னே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த 15 நாள் பீரியட்க்கு அப்புறம் அடிக்கடி எனக்கு ஸ்டொமக் பெயின் வரும். திடீர்னு ஒரு நாளைக்கு 5 தடவ, 6 தடவ அப்படியெல்லாம் பெயின் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எங்க ஊர்ல லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல செக்கப்க்கு நான் போயிருந்தேன். அவங்க கிட்ட இந்த மாரி டே 1ல இருந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே நான் டீட்டெயில்டா சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேன் எழுதி குடுக்குறேன்ப்பா. அங்க போயிட்டு நீங்க பாத்துட்டு பாத்துட்டு வாங்க. என்ன வந்து மீட் பண்ணுங்கன்னாங்க. ஓகேன்னு நானும் போயிட்டேன். ஸ்கேன் பண்ணி பாத்தாங்க. ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு, யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. யூரின் டெஸ்ட் எடுத்தா 2 கோடு காட்டுதுங்க. எனக்கு அப்பல்லாம் எக்டோபிக்க பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ 2 கோடு காட்டவும், ஓ! நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கோமா? அப்புறம் எப்படி பீரியட் ஆச்சுங்கிற மாரிலாம் யோசிச்சேன். இன்னொன்னு அந்த 2 கோட பாக்கவும் ரொம்பவே சந்தோஷம் வேற எனக்கு. ஆனா, அங்க ஸ்கேன் பண்ற இடத்துல வந்து என்கிட்ட என்ன விவரம்ன்றதே சொல்லவே இல்ல. பிளட் டெஸ்ட் ஒண்ணு எடுக்கணுங்கிற மாரி டாக்டர்ட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி, ஒரு பிளட் டெஸ்ட் ஒண்ணு எடுக்கணும்ப்பா நீங்க. இந்த மாரி லேப்ல குடுத்துருங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. நானும் பிளட் டெஸ்ட்லாம் குடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது என் ஹஸ்பண்ட்ட சொல்ட்டாங்க போல, உங்களுக்கு வந்து பேபி டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு. சோ எக்டோபிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. பிளட் டெஸ்ட் வந்தா தான் நமக்கு தெரியுங்கிற மாரி சொன்னாங்க. பிளட் டெஸ்ட்ல எனக்கு 100, 200 அப்படி இருந்தா பிரச்சனை இல்லையாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எமர்ஜென்சிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகே பார்த்தா இவர் சொல்றாரு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னாரு. ஆனா நான் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தேன். "இல்லப்பா எனக்கு அந்த மாரி எதுவுமே நடக்காது. நீ பயப்படாத." ஏன்னா எங்க அம்மா வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு கத்தி அப்படின்னு சின்னதா ஒரு காயத்த கூட எனக்கு வச்சதில்ல. ஸோ நான் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன். ரிப்போர்ட் வந்துச்சு. வந்ததுமே சொல்லிட்டாங்க, "நீங்க எமர்ஜென்சி உடனே வந்து அட்மிட் ஆங்க. உங்களுக்கு எக்டோபிக் பிரெக்னன்சின்ற மாரி சொன்னாங்க." ஆனா ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும்னாங்க எனக்கு. இந்த மாரி லேப்ரோஸ்கோபி எல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. ஓகே நாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்னன்னா, என்னைய நல்லபடியா சர்ஜரி பண்ணி வீட்ல கொண்டு போய் விடணும். அவருக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் நான் வந்து நல்லா இருந்தா போதுங்கிற மாரி அவர் நெனச்சாரு. சரின்னு அட்மிட் ஆயிட்டேன். வீட்ல பெரியவங்கட்டலாம் சொல்லியாச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. கரெக்ட்டா என்னோட ஸ்டொமக்ல ஓப்பன் பண்றாங்க. அந்த டியூப் வெடிச்சிருச்சுங்க. சப்போஸ் எனக்கு அத ஓப்பன் பண்ணக்குள்ள வெடிச்சிருச்சு அப்டின்னா, நான் பிழைக்கிறதே கஷ்டங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு பாட்னாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா, அது வேற மாதிரி கொண்டு போயிரும் அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது பேபி ஃபார்ம் ஆன அந்த டியூப் வந்து ரொம்ப அழுகி ஒரு மாதிரி இருந்ததுங்க. அதனால அந்த டியூப ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னொரு டியூப் நல்லா இருக்கு. சோ நீங்க நேச்சுரலா நீங்க நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. 4 டேஸ் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு என்னன்னா, அந்த ஸ்டொமக் பெயின் அடிக்கடி வரதுனால, அந்த ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருந்தேங்க. இன்னொன்னு எனக்கு பிளட் கம்மியா இருந்தது. எமர்ஜென்சின்னு சொல்லி உடனே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாரு என்னோட ஹஸ்பண்ட். அந்த பிளட் எல்லாமே ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பீரியடா வெளிய வந்துருச்சுங்க. சுத்தமா உள்ள நிக்கவே இல்ல. அந்த அளவுக்கு நான் பீரியடால கஷ்டப்பட்டேன். என் ஹஸ்பண்ட சும்மா சொல்லக்கூடாது. அவரு தான் எல்லாமே கிளீன் பண்ணுவாரு. அப்புறம் 1 மந்த் பெட் ரெஸ்ட்ல இருந்தேங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது என்னன்னா, இப்போதைக்கு நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணக்கூடாது. 1 இயர் ஆகணும் அப்டின்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானு. ஏன்னா நமக்கு ஓப்பன் சர்ஜரி ஸ்டிச்சஸ் வந்து விட்டுரும் அப்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் எப்படா 1 இயர் நம்ம கடப்போங்கிற மாரி இருந்தது. ஜாதகம்லாம் பார்த்தப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, அப்ப என்னோட ஏஜ் வந்து 25 டூ 26 இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட்க்கு 31 இயர்ஸ் ஆனா தான் எனக்கு பேபின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன சொல்றது? லைஃபே எனக்கு முடிஞ்சு போன மாரி இருந்தது. எனக்கு வாழவே பிடிக்கல. அந்த மாதிரி நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஜாதகம் கிடக்கு ஜாதகம். அந்த ஆள் பொய் சொல்லுவான். நம்ம ஏன் அத நம்பணும்? அப்படிங்கிற மாரி திரும்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சேங்க. கரெக்ட்டா 7 டூ 8 மந்த்ஸ் ஆச்சு. எங்க சர்ஜரி பண்ணேனோ, அதே ஹாஸ்பிட்டல்ல நான் திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதாங்க என்னோட எக்டோபிக் ஜர்னி. இது வந்து நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. எக்டோபிக் அப்படிங்கிறது நம்ம ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. அத கண்டுபிடிக்கல அப்படின்னா, அந்த டியூப் வெடிச்சுச்சு அப்படின்னா, நம்ம உயிருக்கே ஆபத்துங்க. ஸோ, அ யாருக்காவது இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உடனே டாக்டர கன்சல்ட் பண்றது பெஸ்ட்டுங்க. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பாய். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.